உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முருகன் அண்ணன் வீடு பூட்டி இருக்கே, எங்க போயிருக்காக? அவரு ரிஜிஸ்டர் ஆபீசரா போயிருக்காருமா. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கா? எப்ப நான் போனாக? இப்பதாமா ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரமா? அண்ணா எதுக்காக போனாகன்னு தெரியுமா? உங்க வீட்டை அவரு தானே வாங்கியிருக்காரு. இப்ப வேற யாருக்கோ வித்துட்டாராம். அதுக்காக பத்திரம் பதிவு பண்ண போயிருக்காரு. அண்ணா அத யார் வாங்கிருக்காங்கன்னு தெரியுமா? பழனி தம்பிதாமா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரிம்மா. அண்ணா சீக்கிரமா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போங்கண்ணே. சரிம்மா. சீக்கிரம். அம்மா போன். அத்தை. என்னம்மா, என்ன ஆச்சு? அத்தை, நம்ம வீட்டு ஓனர் வீட்டை பழனிக்கு வைக்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காராம். என்னத்தா நீ என்ன சொல்ற? ஆமா அத்தை, அந்த பழனி திட்டம் போட்டு நம்மள ஏமாத்திருக்கான். நானும் அங்கனதான் போயிட்டு இருக்கேன். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அத்தை. நம்ம வீடு மட்டும் அவன் கைக்கு போயிடுச்சுன்னா அவன் நம்மள குடும்பத்தோட வெளியே துரத்திடுவா. அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் விட மாட்டேன். நீங்களும் மாமாவும் வாழ்ந்த அந்த வீட அவன் கைக்கு போக நான் விடவே மாட்டேன். நான் இப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. என்னக்கா, என்னாச்சு? பழனி நம்ம வீட்டை வாங்க போறான். அதை தடுக்கதான் அமுதா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கலாம். என்னங்க, என்ன சோதனை இது? நீங்க வாழ்ந்த வீடு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கைய விட்டு போகுது. அதை தடுக்க நம்ம மருமக போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு உறுதுணையா இருந்து இந்த வீட்டை காப்பாத்தி கொடுக்கணும். நேரங்கட்ட நேரத்துல இந்த கம்ப்யூட்டர் வேற மக்கர் பண்ணுதே. சார் கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க சார். உங்க அவசரம் எனக்கு புரியுதுங்க, ஆனா கம்ப்யூட்டருக்கு தெரியலையா? நான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். நெட்வொர்க்கு ஸ்லோவா இருக்கு. இனிமே நான் லேட் பண்ண மாதிரி ஏன் மேல கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்களும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அண்ணே, நீ எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நீ கவலை விடுனே, பக்காவா சார் முடிச்சு கொடுத்துருவாருண்ணே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேணாலா, இந்த வெறும் பயில நம்பி தப்பான முடிவை எடுக்காத. பாத்த நீ போனா திரும்ப வரக்கூடாது. உன் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அத மனசுல வச்சுக்கிட்டு முடிவெடு. நீ தைரியமா போமா. நீ ஆசீர்வாதம் பண்ணாதான் என் கல்யாணம் நடக்கும். உன் பொண்ணு சொல்றேன், நீ போ. பாக்கியா, வேணால வேணாம். தப்பு பண்ணுத நீயே. கட்டின புருஷனை விட்டுட்டு போனா ஊர் என்ன பேசும்? உன்னைய காரி துப்பு மடி. இப்ப மட்டும் நீ போன, இந்த வீட்டுக்குள்ளார மறுபடியும் நீ கால் எடுத்து வைக்க முடியாது. அதுக்கு நான் விட மாட்டேன்.
போயிட்டீனே அவ்வளவுதான். அப்படியே போக வேண்டியதுதான். நீ நல்லா யோசிச்சுக்க. நான் செத்தாலும் இந்த வீட்டுக்குள்ளார நீ வரக்கூடாது. மா உள்ள போமா. மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு இறங்கி வந்துகிட்டே இருக்க. ஏய், படி இறங்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் உன் பொஞ்சாதி. இறங்கிட்டா அவ என் அத்தை. இன்னைக்கு ஒரு அடி அவன் மேல பட்டுச்சு. சாப்பாடு இருக்கும், ஆனா சாப்பிட கை இருக்காது. தைரியமான ஆம்பளையா இருந்தா என் அத்தை மேல கை வைல பாப்போம். வாத்த ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே என் வாழ்க்கையில் அவ இல்ல. போயிடுச்சு, ஒரே அடியா போயிட்டாவ. இனிமே எனக்கு பொண்டாட்டி இல்ல, உனக்கு அம்மையும் கிடையாது. புரியுதா? போல ஐயருக்கு சொல்லு, ஆக வேண்டிய சடங்குகளா செய்ய சொல்லு. தலைய முழுகிட்டு நான் நிம்மதியா ஆக வேண்டிய வேலைகளை பார்க்க. இல்லப்பா, இனிமேதான் உங்க நிம்மதியே போக போகுது. நிம்மதியா இருக்க போறது எங்க அம்மா தான். ஆனா தினம் தினம் எங்க அம்மாவை நினைச்சு நீங்க தான் புழுங்க போறீங்க. துரோகம் துரோகம்னு புலம்பிக்கிட்டே இருக்க போறீங்க. வேணாம், புறையோடி புண்ணு மேல தீய எரிச்சு போட வேண்டாம். இருந்தாலும் உண்மையை சொல்லணும்ல. அம்மாவை என்ன நினைச்சீங்க? உங்க அநியாயம் அத்தனையும் தாங்கிட்டு கிடந்தாங்களே, எதுக்காக? உங்க சொத்து சொகத்தை அனுபவிக்கிறதுக்காகவா மிஸ்டர் சௌந்தர பாண்டியன்? இல்ல, இத்தனை நாளும் உங்க தொல்லையெல்லாம் சகிச்சுக்கிட்டது எதுக்காக நினைச்சீங்க? அவங்க கழுத்துல நீங்க கட்டின தாலி, அதுக்காகவா? இல்ல, புருஷங்கிற சந்தோஷத்துக்காகவா? இல்ல மிஸ்டர் சௌந்தர பாண்டியன், எனக்கும் சிவபாலனுக்காகவும் தான். வாழ்நாள் முழுக்க ஒருத்தவங்களை அனாதை அனாதைன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க. அந்த அனாதை தான் இன்னைக்கு உங்க மூஞ்சில காரி துப்பிட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுவும் எப்படி? இப்போ நீங்க அவங்கள போடின்னு துரத்தல, அவங்களாதான் நீங்களும் வேண்டாம் உங்க பவசும் வேண்டான்னு காலால எட்டி உதைச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. மிஸ்டர் சௌந்தர பாண்டியன், எங்க அம்மா அந்த வீட்ல நிம்மதியா வாழ்வாங்க. ஆனா நீங்க வாழ்நாள் முழுக்க உங்களை ஒரு பொம்பளை சீ தூணு விட்டுட்டு போயிட்டாலே நினைச்சு நினைச்சு
தூங்க முடியாம தவிக்க போறீங்க. இப்ப சொல்லுங்க, யாருக்கு தண்டனை, யாருக்கு விடுதலை? ஏ சிவா, அக்கா, நைட்டு பூரா நான் தூங்கல. நான் போய் நிம்மதியா தூங்க போறேன். நீயும் போய் தூங்கு. இனிமே ஒரு நாளும் தூங்க முடியாம இவங்க தான் தவிக்க போறாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சுயநலம் இல்லாம கீழே விழுந்தது எல்லாமே உண்மைதான் யுவர் ஆனர். அதை நாங்க மறுக்கவே இல்லை யுவர் ஆனர். ஆனா அப்போ இருந்த பதட்டத்திலையும் குழப்பத்திலையும் இது வரைக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு பழக்கப்படாம வளர்ந்த நாங்க கார்த்திக் செத்துட்டதா தப்பா நினைச்சிட்டோம் மேடம். அதனால பாடியை யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ண பார்த்தோம். அதையும் நாங்க மறுக்கல யுவர் ஆனர். ஆனா புதைச்ச இடத்துல கார்த்திகோட பாடி இல்லாம வெறும் துணி தான் இருக்குன்னு பார்த்தப்போ எங்களுக்கும் எங்க லாயரான மாயாவுக்கும் சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை கார்த்திக் தப்பிச்சு போயிருப்பானோன்னு நாங்க யோசிச்சோம். அந்த கோணத்துல எங்களுக்காக வெளியில இருந்து மாயா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, நாங்க திரும்ப வீட்டுக்கு வர வழியில மயக்க தெளிஞ்சு கார்ல இருந்து கார்த்திக் தப்பிச்சு போயிட்டான். அவன் ரத்த காயத்தோட வெளியில நடந்து போனதை பார்த்த சாட்சியங்கள் இருக்கத மாயா கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்ல மேடம், வேறு சில முக்கியமான ஆதாரங்கள் வச்சிருக்கிறதாவும் மாயா எங்ககிட்ட சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில தான் மாயா கோர்ட்டுக்கு வந்துட்டா இதோ இவங்களோட திட்டத்தெல்லாம் ஒண்ணுமே எல்லாம் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி நடமாட விடாம பண்ணிட்டாங்க. மேடம் ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் மேடம், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. 1000 குற்றவாளியும் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் சட்டம் சொல்லுது மேடம். மேடம் நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து என் மாமாவும் மனைவியும் நிரபராதி தான். இப்போ எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கு மேடம். மேடம் எனக்கு ஒரு 24 மணி நேரம் மட்டும் பெயில் கொடுத்தீங்கன்னா இந்த ஆதாரங்களை எல்லாமே போலி நிரூபிச்சு உண்மையான ஆதாரங்களை எப்படியாவது இந்த கோர்ட்டில் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுற ஒரு ஆளர். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு பண்ணுங்க. மிஸ்டர் வினய், உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கான நியாயத்தை கோர்ட்ல சொல்லத்தான் என்னால வாய்ப்பு கொடுக்க முடியுமே தவிர, ஒரு குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்ட உங்களுக்கு என்னால பெயில் கொடுக்க முடியாது. சரி, இதெல்லாம் போலி ஆதாரங்கள்னு சொல்றீங்க. ஆனா பாடியோட டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகுது. தேன்மொழி பாடிய ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் என்ன சொல்றது மேடம், எல்லாமே சுத்த பொய் தான். அந்த பாடி கார்த்திகோடது இல்ல மேடம். எனக்கு டிஎன்ஏ பத்திலாம் எதுவும் தெரியாது. ஆனா தேன்மொழி பத்தி எனக்கு நல்லா தெரியும். தேன்மொழி முன்னாடி என் மேல ஆசைப்பட்டாங்க மேடம். நான் கல்யாணம் மனவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னையும் என் மனைவியும் பிரிக்கிறதுக்கு நிறைய கேம் ஆடினாங்க. ஆனா கடைசியா அவங்களால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப இதோ ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் பழி தீர்க்க பாக்குறாங்க மேடம். யுவர் ஆனர், இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத தகவலை கொடுத்து இந்த வழக்கை திசை திருப்ப பாக்குறாரு. இவங்க 3 பேருமே குற்றவாளிங்க தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ என்னமோ விசாரணையில சீனை போட்டியாம, இப்ப பாத்தியா என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாம கேஸ முடிச்ச பாத்தியா? ஏதோ உன் பொண்டாட்டி மேல உனக்கு ரொம்ப பாசமாமே. இன்னைக்கு தூக்கி உன்னைய ஒரு பக்கம் அவள ஒரு பக்கமா போட்டுருவாங்க. அப்புறம் நீங்க பாக்குறதுக்கோ பேசுறதுக்கு கூட முடியாது. பாவம், என்ன செய்ய போறியோ?
என்னையாச்சு? சார் இதோ பாக்குறேன் சார். என்னன்னு பாரியா? ஓகே சார். என்னையாச்சு? பாத்துட்டு இருக்கேன் சார். சீக்கிரம் பாரியா? ஓகே சார். மித்ரா, சாரி மித்ரா, எனக்கு ஒரு வழி தெரியல மித்ரா. இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா இப்ப அந்த ஆள் சொன்ன மாதிரி தான் நடக்கும். நான் உன்னை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் மித்ரா. என்ன சொல்றீங்க வினய்? உண்மையதான் சொல்றேன் மித்ரா. என்ன மன்னிச்சிட. இப்ப நான் போறேன். ஆனா கண்டிப்பா மறுபடியும் வந்து உன்னை நிரபராதின்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். பாத்துக்கோ. ஐயோ வினய், என்ன பண்ண போறீங்க? வினய் வேண்டாம். வினய், ஏய், நீ எதுக்கு வெளியே வர? உள்ள போ. சார் அது யோ, சொல்றேன்ல, உள்ள போ. அது சார் அது என்ன? ஏய், சொல்றேன்ல, போடா. ஏய், மாப்ள 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 டேய் மாப்ள நில்றா. டேய் மாப்ள மாப்ள. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு கௌதம். ஏன் தயங்குறீங்க? அவளுக்கு ஜாமீன் கிடைச்சிரும்ல. அப்ப அவளோட ஐஏஎஸ் படிப்பு அவ்வளவுதானா? சொல்லுங்க கௌதம். அண்ணி, இங்க பாருங்க. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? சொல்லுங்க அண்ணி. இருக்குல்ல? இங்க பாருங்க. இப்ப நான் அவளை கூப்பிட்டு வரதுக்கு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் என்னால அதை செய்யவே முடியும். புரியுதா? எனக்கு நம்பிக்கை இருக்கு கௌதம். நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. கவ்யா, இந்திராக்கு ஒன்னும் ஆகாது கவ்யா. சொல்லு கௌதம். லாயர் கிட்ட பேசுனியா? என்ன பொசிஷன் சொன்னாரு? டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்தியா? அப்பா, நான் எல்லாமே கேட்டுட்டேன்ப்பா. இப்போ அவ மேல கேஸ்லாம் ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்களா? ஏதோ சார்ஜ் ஷீட் தான் போட்டிருப்பாங்களா? சரி. ஸோ நாளைக்கு காலையில் நம்ம ஹியரிங்கில் ஜாமீனில் எடுத்துடலாமா? ஓ, அண்ணா, ஆனா என்னடா கௌதம், சொல்லுடா. ஏண்டா, அவர்தான் ஜாமீன் எடுக்க முடியும்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? அப்பா, உடனடியா அதோட ஃபார்மாலிட்டிஸ் பண்ண வேண்டியதானே? அது சாதாரண விஷயம் இல்லைப்பா. நம்ம 1 கோடி ரூபாய்க்கு சொத்து ஜாமீன் பிளட்ஜ் பண்ணணுமா? என்னது, 1 கோடியா? ஆமாம்மா. அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து சொந்த ஜாமீனில் ஒரு கையெழுத்து மட்டும் போடணும். கையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை கௌதம். அப்பா, அந்த டெப்டி கமிஷனர் போடுவார்ல? அதெல்லாம் போட்டுருவார்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்னடா கௌதம், நம்ம இந்திராவை ஜாமீன்ல கொண்டு வரதுக்கு வழி இருக்குல்ல?
ச்சே இவ்வளவுதானா? நான் என்னமோ எதை நினைச்சு பயந்துட்டேன் போ. மாமா என்ன அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? 1 கோடி என்ன அவ்வளவு சாதாரணமா போச்சா? இந்திரா வீட்ல அவ்வளவு வசதி கிடையாதுங்கறத நீங்க மறந்துட்டீங்களா? அவங்களுக்கு லட்சம்னாலே கஷ்டம், இதுல கோடி எல்லாம் எப்படி கிடைக்கும்? இது பாருமா, இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. புரியுதா கௌதம்? இந்திரா வீட்டில் இல்லைன்னா என்ன, அதான் நம்ம வீட்டில் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இந்திராவை கூட்டிட்டு வருவோம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரோஷினி பிரச்சனை வந்தப்போ அம்மா தான் உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களே? இருக்குல்ல, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்னங்க இதுன்னு புது ட்விஸ்டா இருக்கு. என்னடி இது ஞாபகம் இல்லாம போச்சு? இரு, என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அண்ணி சொல்லுங்க அண்ணி, உங்ககிட்ட தானே கேக்குறேன். இல்ல கௌதம், அது என்னைக்கும் எனக்கான சொத்தா நான் நினைச்சது இல்ல. அதுவும் கதர் வீட்டுக்கு வந்த உடனே நான் அத்தைக்கிட்டே எழுதி கொடுத்துட்டேன். அம்மா, அண்ணி உங்ககிட்ட சொத்தை கொடுத்திருந்தாலும் கொடுக்கலனாலும் நான் அதை பத்தி கேட்க போறதில்ல. நான் சும்மா அவங்களுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க சம்பாதிச்ச சொத்து தான்மா, உங்களுக்கு தான்மா இதுல அதிக உரிமை இருக்கு. அம்மா, இதுல எனக்கு சேர வேண்டிய பங்கு இருக்குல்ல. அதுல இப்போ இந்திராக்காக கொடுங்கம்மா. அவளுக்காக இல்ல, நீங்க எனக்காக கொடுங்கம்மா. இத கடனா என்ன நம்பி கொடுங்க, நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். ஓ, அப்பாக்கும் புள்ளிக்கும் பைத்தியம் முத்தி போச்சா? ஏண்டா என்ன பேசுற நீ? அவளே உன்னை விட்டு போக போறா, நீ எப்படி உன் பங்கு சொத்தை அவளுக்காக கேப்ப? உன் சொத்தை கண்டவளுக்கெல்லாம் தூக்கி கொடுப்பியா நீ? சித்தி, நான் ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? கண்டவளா? கண்டவ? இங்க பாருங்க சித்தி, இந்திரா கண்டவெல்லாம் இல்ல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வா அம்மா, எங்கம்மா கூட்டிட்டு போற? அம்மா வேணாம்மா, ப்ளீஸ் மா, என்ன எங்கம்மா கூட்டிட்டு போற? நமக்கு இந்த ஊரே வேண்டாம், நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலாம். என்னம்மா சொல்ற? ஊருக்கா? இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிமா வருது? எல்லாத்தையும்னா என்னமா அவங்க எல்லாம் நினைச்சு பேசிட்டு இருக்க? அவங்க எல்லாம் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறவங்க. அவங்களுக்கு சாதகமா இருக்கிற வரைக்கும் தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க.
தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டா பொத்துன்னு கீழே போட்டு உடைச்சிருவாங்க. அதான் சபையில வச்சு மொத்தமா உடைச்சிட்டாங்களே. அப்பா, இந்த ஊர்ல யாருமே நமக்கு வேண்டாம். அத்தனை பேருக்கு முன்னாடி உன் பாட்டி என்ன வார்த்தை சொன்னாங்க? அம்மா, இப்ப நீ என்ன சொன்ன? அம்மா, இப்ப ஏதோ பாட்டின்னு சொன்னியேம்மா. அது நீ பாட்டி பாட்டின்னு சொல்லி சொல்லி எனக்கும் அப்படியே வந்துருச்சு. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அவங்களை என் பாட்டியாவும் சந்திரசேகர் சார் என் அப்பாவாவும் தான் பாக்குறேன். அன்பரசி, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இவ்ளோ பட்டும் ஏன் புத்தி கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா, பாட்டி கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில தான் அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருப்பாங்கம்மா. கண்டிப்பா அவங்க மனசார இப்படி சொல்லிருக்க மாட்டாங்கம்மா. அவங்களே நடிக்க சொல்லி கேட்டுட்டு கடைசியில எல்லார் முன்னாடியும் நீ நடிச்சு அவங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்றாங்க. அத கேட்டதுக்கு அப்புறமும் இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. உன்னால எப்படி முடியுது? வா வா அம்மா. இந்த அன்பரசி என் பேத்தி கிடையாது. இத்தனை நாள நம்ம வீட்டுல நம்ம பொண்ணு மாதிரி நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. சந்திரா, என்ன சந்திரா, என்ன பார்க்க கூட பிரியம் இல்லையா? அம்மா, அன்பரசு இல்லாத வீடு எப்படி வெறிச்சோடி கிடக்குன்னு பாத்தீங்களா? இந்த காசு, பணம், இது எல்லாத்தையும் விட அன்பரசி ஒருத்திதான் இந்த வீட்டோட நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்திருக்காமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மல்லிகா ஆண்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தம்பி, இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாம போயிடுங்க. ஆண்டி ப்ளீஸ், எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடுங்க. அன்பரசை எங்க கூட்டிட்டு போறீங்க? ஊருக்கா? மல்லிகா ஆண்டி, அன்பரசி விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. தம்பி, நீங்க வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி. நாங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சாதாரண ஆளுங்க. நீங்களும் நாங்களும் எந்த காலத்திலுமே ஒண்ணாக முடியாது. மல்லிகா ஆண்டி, எனக்கு ஆகாய நட்சத்திரம் எல்லாமே எல்லாமே அன்பரசி தான். அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இல்ல தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. திரும்ப திரும்ப எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். அதுல இருந்து யார் என்ன சொன்னாலும் நான் மாற போறது இல்ல. நான் அவளை திரும்ப ஊருக்கே கூட்டு போறேன். ஐயோ ஆண்டி ப்ளீஸ், உங்க முடிவை கொஞ்சம் மாத்திக்கோங்க. நான் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சொன்னா கேளுங்க ப்ளீஸ். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். நடக்காது தம்பி. அவங்களுக்கு அன்பரசிய முதல்ல இருந்தே பிடிக்கல. அதோட அவங்க எதிர்பார்க்கிற தகுதியும் அந்தஸ்தும் எங்க கிட்ட இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் இவளை சென்னைக்கு அனுப்பி வச்சதே 2 எழுத்து படிக்கட்டோன்னுதான். இப்ப அதுவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். இவ படிச்ச வரைக்கும் போதும். நாங்க உண்டு, எங்க பொழப்பு உண்டுன்னு யாரோட வாழ்க்கைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம நாங்க தனியாவே வாழ்ந்துக்கிறோம். ஆட்டோ, ஆட்டோ.
எங்கம்மா போனோம்? கோயம்பேடு வர முடியுமா? போலாம், ஏறுங்கம்மா. அன்பரசி ஏறு. மல்லிகா ஆண்டி ப்ளீஸ், அவ பெரிய ஆளா வர வேண்டியவ. இப்ப நீங்க இவளை கூட்டிட்டு போயிட்டா அது காலத்துக்கும் அவ மனசுல ஒரு காயமா இருந்துகிட்டே இருக்கும் ஆண்டி. திறமை வாய்ப்பு இது ரெண்டும் இருந்தும் உங்க பிடிவாதத்தால அவ எதிர்காலம் வீணாய் போயிடக்கூடாதுல்ல. அன்பரசி, உன்னை ஏறுன்னு சொன்னேன். வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், இங்கேயே எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். வயசானவங்க கடை அலைய முடியாதுல்ல. அது மட்டும் இல்ல, பட்ஜெட்டாவும் இங்க கரெக்டா இருக்கும். ஏங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி மால்ல எல்லாம் காஸ்ட்லியா இருக்கும் தான் நினைப்பாங்க. இங்க எல்லா ரேஞ்சஸ்லயும் கிடைக்கும். அதை தான் மீன் பண்ண. சார், நான் உங்களை எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க வருத்தப்படாதீங்க, நான் தப்பால நினைக்கல. சரி வாங்க. கார்த்திகோட ரொம்ப கேஷுவலா பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? இருக்குடி உனக்கு. தீபா, உங்க அப்பா அம்மா இன்னும் காணுமே. எப்படி இங்கே வெயிட் பண்ணலாமா, இல்ல மேல போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இல்ல சார், நம்ம போலாம். சரி வாங்க வாங்க. என்னாச்சுங்க? இல்ல சார், இது நான் வேணா லிஃப்ட்ல வந்துட்டுமா? ஏங்க, இதுல போறதுக்கு பயமா இருக்கா? ஆனா போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏங்க, அதான் போக ஆசையா இருக்குன்றீங்களே, வாங்க போலாம். ஆஃப்டர் ஆல் அந்த எஸ்கலேட்டர்லயே உனக்கு ஏற தெரியல, உனக்கு ஏரோப்ளேன் கேக்குதா? நீங்க பயப்படாம போங்க, எதுவும் ஆகாது. பயப்படாம கால் எடுத்து வைங்க. ஐயோ சார், ஏங்க இதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? நான் தான் இருக்கேன்ல, நம்பி வாங்க. உங்களை நம்பிதான் சார் நான் எப்பவும் இருக்கேன். ஏங்க சரி, என் கை வேணா பிடிச்சுக்கோங்க. பிடிங்க. ஓ, ரொமான்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? விட மாட்டேன்டி உன்னை, விடவே மாட்டேன். இப்பவே நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நல்ல எந்திரி எந்திரி எந்திரா, வெளிய போ. இதுக்கெல்லாம் டிக்கெட் வாங்கணும் தெரியுமா? ஏங்க, டிக்கெட் எடுக்கணும்னா சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு வெளியே போன்னு சொல்றீங்க.
நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நாங்க எங்க போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க. எங்களை பார்த்தா எப்படிங்க தெரியுது உங்களுக்கு? எல்லாம் தெரியும். ரொம்ப பேசாம கிளம்புமா. என்னங்க பர்ச்சேஸ் பண்ண வந்தா இப்படிதான் பேசுவீங்களா? பர்ச்சேஸா? யார் நீங்க? பர்ச்சேஸ்க்கு வர மூஞ்சிய பார்த்தா தெரியாது? என்ன தவிர? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏன்பா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கிராமத்து மனுஷங்கன்னா இப்படித்தான் மரியாதை இல்லாம நடந்துக்குவீங்களா? ஏமா முதல்ல உன் பேக்க காமிமா. என்னப்பா அசிங்கப்படுத்துறியா நீ? இது எங்களோட வேலை சார். சந்தேகப்படுற மாதிரி நடந்துட்டா நாங்க செக் பண்ண தான் செய்வோம். ஏமா பேக் குடுமா, செக் பண்ணோம். குடுமா. ஏங்க விடுங்க. குடுமா பேக் குடுமா. விடுங்கன்றல. குடுமா. ஏய் பேக்க குடுமா. நான் செக் பண்ணனும். குடுமா. பேக்க விடுங்க. பேக்க விடுங்கன்றல. வாங்க. ஹலோ ஹலோ கையெடுங்க. கையெடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க தம்பி, ஏதோ நாங்க திருட வந்த மாதிரி பாக்குறாரு. ஆமா தம்பி, பர்ச்சேஸ் பண்ண வந்த மூஞ்சிகளை பார்த்தா தெரியாதான்னு பேசுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? நான் எல்லாரையும் செக் பண்ற மாதிரி தான் சார் செக் பண்ணேன். இல்ல தம்பி, இந்த ஆளு எங்களை மட்டும் தான் விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. எங்க போனாலும் ஒரு மாதிரி கேவலமா பாத்துக்கிட்டே இருந்தாரு. ஹலோ, போய் உங்க மேனேஜர் கூப்பிடுங்க. சார், மேனேஜரை போய் கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் வேணாம் சார். அது எப்படிங்க வேணான்றீங்க? இவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்களை மட்டும் எப்படி சந்தேகப்பட தோணுச்சு? இவங்களை சந்தேகப்படுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? சார், வந்ததுல இருந்து ஒரு மாதிரி எல்லாத்தையும் வெறிச்சோடி பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் சார். அப்படி பார்த்தாங்கன்னா உடனே சந்தேகப்படுவீங்களா? இந்த மாதிரி இடத்துக்கு புதுசா வரவங்க யாரா இருந்தாலும் அப்படிதாங்க பார்ப்பாங்க. அதுக்காக சந்தேகப்படுவீங்களா? போய் உங்க மேனேஜர் கூப்பிடுங்க. சார், மன்னிச்சிருங்க சார். இவங்க வந்ததும் ஒரு அம்மா கூப்பிட்டு வேற மாதிரி சொன்னாங்க சார். ஒவ்வொரு மாலையும் இவங்க போய் திருடுவாங்களாம் சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா 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 ஹலோ மேடம், மாப்பிள்ளை கொண்டு வந்து குடோன்ல கட்டி போட மேடம். ஓகே, அவன் எங்கேயாவது தப்பிச்சிட போறான், கவனமா பாத்துக்கோங்க. அவன் இன்னும் மயக்கத்துல மேம் இருக்கான். எங்ககிட்ட அவன் தப்பிக்க முடியாது. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். பத்திரமா பாத்துக்கணும். தப்பி தவறி கூட அவன் அங்கிருந்து தப்பிச்சு மண்டபத்துக்கு வந்துடவே கூடாது. அவன் வந்துட்டா நான் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பலாயிடும். அப்படிலாம் எதுவும் நடக்காது மேடம். நாங்க 3 பேர் இருக்கோம். அவன் எங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது. நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப கவனமா இரு. நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே மேடம். மாமா எங்க எங்க மாமா வாழ காணோம். எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. தாராத்தையால மாமாவுக்கு ஏதாவது ஆபத்தா? தாராத்த ஆளுங்களை வச்சு மாமாவை எதுவும் கடத்திட்டாங்களா? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. மாமா மண்டபத்துல இல்ல. அத்தை அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க.
கண்டிப்பா மாப்பிளைய கடத்திட்டாங்க. இப்ப என்ன பண்றது? மாப்பிள்ளை ஓடிட்டாருன்னு டிராமா பண்ணி ஹஸ்பண்ட் சார ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்ட வைக்க பாப்பாங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஓம் விக்ரமாய நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் விஸ்வக்சேனாய நமஹ, ஓம் ரிஷோதராய நமஹ. அம்மா, என்னோட தாலிக்கு ஆபத்து நெருங்கிட்டே இருக்கு. எனக்கு அது நல்லாவே தெரியுது. முருகன் மாமா வந்தாதான் ஹஸ்பண்ட் சார் ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டாம தடுத்து நிறுத்த முடியும். முருகன் மாமா எங்க இருந்தாலும் அவரை எப்படியாவது மண்டபத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. என் தாலிக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்து தாயே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மகளே, மாப்பிள்ளை வெறும வரா. ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சுங்க? சூர்யா, என்னப்பா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு போய் மாரிய கூட்டிட்டு வந்திருக்க? மாப்பிள்ளை முருகன் எங்கப்பா? அம்மா, மாப்பிள்ளை ரூம்ல இல்லம்மா. நானும் மாரியும் மண்டபம் பூரா தேடி பார்த்துட்டோம். எங்கேயுமே மாப்பிள்ளையை காணோமா. ஐயோ, முருகன் மாப்பிள்ளைய காணோமா? என்ன சொல்றாங்க? சக்கரபாண்டி மாப்பிள்ளைய காணோமா? என்ன சிஸ்டர், மாப்பிள்ளை ஓடிட்டானா? ஏந்திரிச்சு போங்கயா, கல்யாணம் நின்னு போச்சியா, போங்க. என்னப்பா சூர்யா சொல்ற? தாலி கட்டுற நேரத்துல வந்து மாப்பிள்ளைய காணோம்னு சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் நல்லா தேடி பாத்தீங்களாப்பா? எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சுமா. முருகனை எங்கேயும் காணோம். மாரி, நீ நல்லா தேடி பாத்தியாமா? சங்கரபாண்டி சிஸ்டர், என்ன இது? என்னம்மா நீ பேசாம நிக்கிற? நல்லா தேடி பாத்தியாமா? நல்லா தேடி பார்த்துட்டேன். மாப்பிள்ளை மண்டபத்துல எங்கேயும் இல்ல. ஐயோ, ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? மாப்பிள்ளை காணும், மண்டபத்துல இல்லையா? பொண்ணு வாழ்க்கை என்னமா ஆகுறது? இல்ல இல்ல, ஐயோ, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. மாப்பிள்ளை பக்கத்துலதான் எங்கேயாவது போயிருப்பாரு. இப்ப வந்துருவாரு. என்னப்பா வந்துருவாருல்ல? என்னம்மா அது இப்படி சொல்றாங்க? ஏங்க, உங்க பையன் எங்க போனாரு? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரா? ஏங்க, ரெண்டு பேரும் இப்படி திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தா எப்படிங்க? மாப்பிள்ளை உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லங்க, எங்க கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலங்க. என்னது? உங்க ரெண்டு பேர்கிட்டயும் எதுவும் சொல்லலையா? ஐயோ, அப்ப மாப்பிள்ளை எங்க? ஏன்பா சூர்யா, நீ மாப்பிள்ளைக்கு ஒரு போன் போடுப்பா. மா, ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன். போன் நாட் ரீச்சபிள்னு வருதுமா. இந்த அம்மாவுக்காக ஒரே ஒரு தடவை மறுபடியும் ட்ரை பண்ணி பாருப்பா. சரிம்மா. லுக்கு வேற எங்கேயோ போகுதே. ஓ, அங்கதான் சிக்னலா? மா, இப்பவும் நாட் ரீச்சபிள் தான் வருதுமா. நாட் ரீச்சபிளா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு பூஜா? நான் பார்த்து பார்த்து சமைச்சேன். வாயிலே வைக்க முடியலன்னு சொல்றேன். இதுல பார்த்து பார்த்து வேற சமைச்சீங்களா? வா, நீ சாப்பிட்டு பாரு.
ஒரே உப்பா தான் இருக்கு. இல்லையே, நான் கரெக்டா தானே உப்பு போட்டேன். பூஜா, பிடிக்காத மருமக கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏய், நீ வேணா சாப்பிட்டு பாரு. நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் இங்க? எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. இல்ல புரியல, அப்ப நான் என்ன பொய் சொல்லிட்டு இருக்கேனா இங்க? வெற்றி, நீ சாப்பிட்டு பாரு. வெற்றி, சாப்பிட்டு பாரு வெற்றி. வெற்றி, எப்படி இருக்கு சொல்லு. வெற்றி, உன்னை கட்டிக்க போறவன் நான் கேக்குறேன், சாப்பாடு எப்படி இருக்கு? ஆமா, கொஞ்சம் உப்பா தான் இருக்கு. போதுமா? வெற்றியே சொல்லிட்டான். என்ன வெற்றி இப்படி சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க? ஐயோ, கல்யாண சாப்பாடுலாம் எப்படி இருக்க போதோ. நம்ம கல்யாணம் இவங்க கிட்ட ஆசாசியா சொன்னேன். இவங்க சக்தியை மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏ வெற்றி, கொஞ்சம் என்னன்னு கேளு இவங்கள. ஏமா இப்படி பண்றீங்க? நல்லா சமைப்பீங்க தானே உங்ககிட்ட சமையல கொடுத்தோம். உங்களுக்கு சமைக்க பிடிக்கலன்னா சொல்லியிருக்க வேண்டியதானம்மா. எதுக்குமா எங்க உயிரை வாங்குறீங்க? வெற்றி, என்ன சமையல் நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டாங்களா? சக்தி, நீ இரு. வெற்றி தம்பி, கோவப்படாதீங்க. நான் என்னன்னு பாக்குறேன். இனிமே பார்த்து என்னமா ஆக போகுது? இவ்வளோ பேருக்கு முன்னாடி பூஜா மனசு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாத்தீங்கல்ல? ஏ வெற்றி, அநியாயத்துக்கு நடிக்கிறியடா. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ரோஹித்தை நாங்க தூக்குனது அவன் பஸ்ஸமா மாட்டிட்டு இருக்கான். இன்னைக்கு இருக்குடா அவனுக்கு கச்சேரி. துர்கா, என்னன்னு பாரு. உப்ப சரி பண்ண முடியுமான்னு பாரு. அம்மா, இதுல சரி பண்றதுக்கு என்னமா இருக்கு? எல்லாமே சரியா தானே இருக்கு. இவங்க தான் சொல்றாங்கன்னா நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க யாரும் ஒண்ணு சரி பண்ண வேண்டாம். நீங்க பண்ண வரைக்கும் போதும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தரோம், வாங்கிட்டு போயிடுங்க. என் உயிர் எடுக்காதீங்க. நாங்க கல்யாண சாப்பாட வேற யாருக்காவது ஆர்டர் கொடுத்து பண்ண சொல்லிக்கிறோம். தயவு செஞ்சு கிளம்புங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, இன்னும் கல்யாணம் முடியல. இப்ப போனா வெற்றி பிளான் பண்ணபடி ரோஹித்தை மாத்தி விட்டுடலாம். ரோஹித் தம்பி, சொல்லுங்க சார். சுத்தம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த முகமூடிய நீங்க கழட்டவே கூடாது. ஓகே சிஸ்டர். தம்பி, நீங்க காருக்குள்ளே இருங்க. நாங்க சொல்லும் போது நீங்க வந்தா மட்டும் போதும். ஓகேம்மா. ஒரு நிமிஷம்மா. மீனாட்சி அம்மாங்கிறது நீங்க தானே? ஆமா. என்ன வேணும் உங்களுக்கு? மெஸ் நடத்துறது நீங்க தானே? இப்ப அதெல்லாம் எதுக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப கேட்காம பின்ன எப்ப கேக்குறது? மீனாட்சி அம்மா, உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? எங்க அம்மாவையா? என்ன ரீசன்காக அரெஸ்ட் பண்றீங்க? காரணம் சொன்னாதான் ஒத்துழைப்பீங்களா? சார், என்ன ஏதுன்னு சொல்லாம அரெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? நான் ஒரு சாதாரண சமையல்காரி. என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? நீங்க சமைச்ச சமையல்ல கலப்படம் இருக்குன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கு தான் இந்த அரெஸ்ட். யோ, என்னையா உளறிக்கிட்டு இருக்க? மீனாட்சி சமையல்ல கலப்படமா? நீ மீனாட்சி மெஸ்ல சாப்பிட்டது இல்லையா? சார், யாரோ வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என் சமையல நான் தெய்வமா மதிக்கிறேன் சார். அப்படி பார்த்து பார்த்து நான் சமைப்பேன். அதுல எப்படி சார் நான் கலப்படம் செய்வேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க ஊர் பொம்பளை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எது கேக்குறதா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுக்குங்க. சார், யாரு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? புஷ்பா.
பாத்தீங்களாங்க, பிளான் பண்ணி பண்றா அந்த புஷ்பா. சார், உள்ள ஒரு கல்யாணம் நடக்குது சார். இப்ப நான் உடனே அங்க போகலன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே பறி போயிடும் சார். என் பொண்ணு வாழ்க்கையை மீட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீங்க சாவகாசமா வர்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணுமா? அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக முடியாது. சார், என்னங்க இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, ஒரேடியா போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். யோ, மீனாட்சி அம்மாவை அரெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இங்க இருந்து இனிமே இவங்க ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது. சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். என் பொண்ணோட வாழ்க்கை சார் இது. யோ, இந்த அம்மா இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு நகரக்கூடாது. பாத்துக்க. சரிங்க சார். கேர்ஃபுல்லா இருங்க. இருமா. ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோம். சூப்பரியா. அவளை அங்க இங்கன்னு எங்கேயும் நகர விடாத. கல்யாணம் முடியற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம். வச்சறேன் மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவ அந்த போலீஸ்காரி அனுப்புற பொம்பளை தானே? இங்க எதுக்கு மறுபடியும் வரா? அதான் எதுக்குன்னு தெரியலையே. இரு பாப்பா. ஐயோ, நீ என்ன உட, நான் உள்ள போயா. அவனை என்ன தடுக்காத. இங்க பாரு, அப்படி எல்லாம் கண்டவங்கள வீட்டுக்குள்ள விட்டுற முடியாது. நீ முதல்ல என்ன ஏதுன்னு இங்கே சொல்லு. ஐயோ, இவளுக்கு ராணிய நல்லாவே தெரியுமே. இவளால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே. கடவுளே. ஐயோ, இந்த கேப் மாதிரி என்ன அவசரம் இங்க வந்துச்சு? ஐயோ, இன்னைக்கு மொத்தமும் கந்தல். இந்த மங்காய் எப்படி இங்க வந்துச்சு? தவற, நான் உள்ள வந்த உடனே எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றேன். ஐயோ, நான் வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் திருடின்னு போறதுக்கு வரல. நான் திருடியே இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கா. நான் சொல்ல கேட்காம முடியல. எங்க உள்ள போற? இங்க பாரு, நில்லு. ஏய், எங்க போற? எல்லாரும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்கோங்க. என்ன? ஏங்க இருங்க. என்ன விஷயம்? முதல்ல யார் நீங்க? இதத்தான் நானும் முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த அம்மா வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இந்த வீட்ல இருக்கிறது பொம்மையே இல்ல, வேற யாரோ அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் பேச்சு கேட்காம அப்படியே உள்ள வராங்க. என்ன பேச விட்டா தானே தெரியும். நம்ம சோமா போமா தெத்தினுக்குற. ஏங்க, என்ன விஷயம்? இங்க நின்னுனுக்குறா பாரு. உன் பொண்டாட்டி பொம்மையா நடிச்சுனுக்குறால, இது டுபா குரு. இத பத்தி எல்லாருக்கும் சொல்லிக்கிறதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்கே வந்துக்கிறேன். ஏங்க இருங்க, நீங்க ஏதோ தப்பா நினைச்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ என் ஒய்ஃப் பொம்மி தான். எங்க 2 பேருக்கும் பரிகார கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக நலங்கெல்லாம் கூட வச்சு முடிச்சாச்சுங்க. நீங்க ஏதோ மாத்தி தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் இப்படி பேசுனீங்க? சின்னதுல இருந்து என் குப்பத்துல வளர்ந்த இந்த ராணியை எனக்கு தெரியாதா? நான் அடிச்சு சொல்லிக்கிறேன், இது ராணிதான். ஏங்க, என்னங்க என்ன இதெல்லாம்? இருமா இரு. ஏமா, நீ பாட்டுக்கு இங்க வந்து குட்டையா குழப்பற? கிளம்புமா முதல்ல. என்ன நீ என்ன பேச விடாம தொட்டி அடிக்கலான்னு பாக்குறியா? என்னாண்ட எல்லா ஆதாரமும் கீது, புரியுதா? ஏமா, உன்கிட்ட ஆதாரம் இருந்தா ஆச்சா? நான் பெத்த பொண்ண எனக்கு தெரியாதா? நீ யாரு? நான் பொம்மியோட அம்மா. பெத்தவளுக்கு தெரியாதா இது சொந்த பொண்ணா இல்ல வேற பொண்ணான்னு? நீ வாடா பொம்மியோட அம்மாவா இருக்கலாம். ஆனா இவ ராணிதான். நான் அடிச்சு சொல்லுவேன். ஆதாரத்தை காட்டவா? ஐயோ, என்ன இந்த மங்க ஆதாரம்லாம் இருக்குதுன்னு சொல்றா? வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அள்ளின்னு வந்துட்டா போலுக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? இந்த மேட்டர்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நீதான் என்ன காப்பாத்தணும். நான் சரண்டர். மங்கா மட்டும் வாயை திறந்தா என் கதி அவள்தான். இன்னைக்கு இந்த ஊரே நாசமா போயிரும். தயவு செஞ்சு என்ன காப்பாத்தி விட்டுரு. பாருங்க, நான் கையோட ஆதாரத்தெல்லாம் எட்டாந்துக்கிறத பாரு. இந்த ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
சொல்லுங்க. மேடம், பில்டிங் மெட்டீரியல் வாங்க கொட்டேஷன் கேட்டு லெட்டர் அனுப்பணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமால, மறந்தே போயிட்டேன். நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே மேடம். With reference of your letter dated on August 18th. Okay. We are sending this query for your earliest reply. We need a updated rate of hollow bricks, blue metal, iron rods for 4 mm, 8 mm and 12 mm in various brands. Okay, madam. We need quotation of these materials. Thank you. Okay, thank you, madam. காஃபி சம்மந்தி அம்மா போடுறாங்க. சம்மந்தி அம்மாவா? மங்கை அம்மா. அப்படி சொல்லுங்க. சம்மந்தி அம்மா அது இதுன்னு உரிமை கொண்டாடுறீங்க. உரிமை கொண்டாடாம வேற என்னடி பண்ணுவாங்க? ஐயோ, தலையில தேய்க்க வேண்டிய எண்ணெய யாரோ தரையில ஊத்தி என்ன வழுக்கி விழ வச்சுட்டாங்க. பாட்டி சும்மா இருக்கீங்களா? ஆமா சமையல்காரமா. இப்ப யார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தீங்க? அது சும்மா ஒரு லெட்டருக்காக பேசிட்டு இருந்தேன். என்ன லெட்டர்? ஏதோ கம்பெனின்ற மாதிரி கேட்டுச்சே. ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க யாரு? உங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே சமயக்கு வந்த ஆள் மாதிரி இல்லைன்னு எனக்கு சந்தேகம் வருது. நீங்க இங்கிலீஷ்ல பேசுறத பார்த்தா. ஏன் பவானி, இங்கிலீஷ்ல பேசுறது தப்பா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னமா பண்ண போற? நீங்க என்கிட்டன்னு இல்ல, எல்லார்கிட்டயும் ஏதோ மறைக்கிறீங்கன்னு தோணுது. சொல்லுங்க, நீங்க யாரு? என்ன பவானி, நானும் பாக்குறேன். அவங்க வந்ததுல இருந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க. இந்த காஃபி. அத்தை இருங்க. நீ பேசுனதெல்லாம் எனக்கும் கேட்டுச்சு பவானி. ஏதோ குடும்ப சூழ்நிலையால அவங்க சமையல் வேலைக்கு வந்திருக்காங்க. சமையல் வேலைக்கு வந்தா அதை மட்டும் பார்க்க வேண்டியதுதானே? என்னவோ சம்பந்தி மாதிரியே பேசுறாங்க. நீங்களும் அவங்கள சம்பந்தி மாதிரி நடத்துறீங்க. பாட்டி, அத்தைக்கு ரொம்ப இலகுன மனசு. அத மத்தவங்க பயன்படுத்திக்க கூடாதுல்ல? இப்ப அவங்க என்ன பயன்படுத்தி அப்படி என்னத்தை வாங்கிட்டாங்க? பவானி, நமக்கு நிறைய வேலை இருக்கு, போய் அத பாரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. அத்தை, எனக்கு என்னமோ இவங்க விஷயத்துல சந்தேகம் வந்துட்டே இருக்கு. இவங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிதான் வேலைக்கு வந்தாங்க. எனக்கு உதவியா தான் வேலைக்கு வந்தாங்க. புரியுதா? இப்ப எதுக்கு அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு பவானிய திட்டிக்கிட்டு இருக்கீங்க? திட்டலியே சம்பந்தி, புரியும்படியா அவளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓ, அவங்க வேலைய சண்மதி கல்யாணம் வரைக்கும் பாப்போமே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யார் அவங்க? உள்ள கூட்டிட்டு வா. அவங்க உள்ள வரமாட்டாங்க அத்தை, ரொம்ப யோசிப்பாங்க. வெளியில வச்சு எப்படிமா பத்திரிக்கை கொடுக்கறது? சமயக்காரமா சொல்றது சரிதான். உள்ள கூப்பிடுமா. இந்த பத்திரிக்கை வைக்கிற விஷயத்த என்கிட்ட சண்மதி சொல்லவே இல்லையே. வரவங்களுக்கு நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி. மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. வணக்கம்மா. நீங்க தானா? நான் சண்மதி யாருக்கோ பத்திரிக்கை வைக்க போறான்னு நினைச்சேன். மாப்பிள்ள, இவங்கெல்லாம் சண்மதிக்கு ரொம்ப தோஸ்துங்க. இந்த தம்பி வந்து நியூஸ் பேப்பர் போடுறவரு, அந்த அம்மா வந்து இஸ்திரி போடுறவங்க, அந்த அம்மா வந்து கார்பரேஷன்ல வேலை பாக்குறாங்க, அவரு நம்ம வீட்டுக்கு பால் ஊத்துறவரு. இவர் எங்க மாப்பிள்ள. வணக்கம். வணக்கம். பவானி, இங்க வாமா. வந்து பத்திரிக்கை எல்லாம் கொடுக்கலாம் வா. தோ வரேன்.
எது செஞ்சாலும் முறையா செய்யணுமா இல்லையா? நமக்காக உழைக்கிறவங்க இல்லையா? அதான் இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ண. நீங்களே கொடுங்க சம்பந்தி. முதல்ல யாருக்கு கொடுக்கலான்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்க. முதல்ல நம்ம சமயக்காரமாக்கு தான் தரணும். அதுதானே முறை. சமயக்காரமா வாங்க. சமயக்காரமா அப்படியே வரிசையா நில்லுங்க. ராஜிமாக்கு எதுக்கு? அவங்க சம்மந்தி. அது ஒரு பேச்சுக்கு தானே. அவங்களுக்கு நம்ம முறையா பத்திரிக்கை வைக்கணும்ல. இல்ல அதெல்லாம் வேண்டாம். அப்போ ராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்கு போய் வைக்கலாம்னு சொல்றீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் இங்கே வாங்கிக்கிறேன். ஐயோ இல்ல வேண்டாமா, நான் வீட்டுல கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்க கொடுக்கறது மாப்பிள்ளை வீட்டு சார்பா கொடுக்கறது, இது பொண்ணு வீட்டு சார்பா கொடுக்கறோம். சமயக்காரமா நீங்க போய் நில்லுங்க. சண்மதிக்காக கல்யாணம் வரைக்கும் நான் கொஞ்சம் அமைதியா இருந்துதான் ஆகணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அபி சீக்கிரம் வா. டேய் இருடா, வருவா. சூப்பர் அபி, பின்றியே. அபி 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 ஒரு நிமிஷம். அத்தை, என்னதான் இருந்தாலும் இந்த அபி எங்க வீட்டு பொண்ணாச்சே. அவளோட அக்காக்கு அவளே ஆரத்தி எடுத்தா அது நல்லா இருக்குமா என்ன? மறுபடி பார்த்தா நீங்க தானே அத்தை ஐஸுக்கு ஆரத்தி எடுக்கணும். அதனால அத்தை நீங்களே போய் உங்க மருமகளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுங்களேன். ஹே மகா, ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டு இருக்க. ஹே பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அம்மா என்னம்மா இப்படி தயங்கி நின்றுட்டு இருக்கீங்க? மகா சொல்றதும் கரெக்டு தானே. முறைப்படி நீங்க தானம்மா ஆரத்தி எடுக்கணும். போங்கம்மா போய் ஆரத்தி எடுங்க. ஆமா ஆமா ஒரு நிமிஷம். இந்த வந்துட்டேன் வந்துட்டேன். இப்ப ஆரத்தி எடுங்கம்மா. அக்கா, நீ வெளியே நின்னுட்டு இருக்க? வலது கால எடுத்து வச்சு உள்ளவா. மா ஐசு உள்ளவா. என்ன இது
கொஞ்ச நேரத்தில் என்னென்னமோ பண்ணிவிட்டா. அக்காவும் அவ சொல்றதெல்லாம் செய்யுது. ஒரு மினி கல்யாணத்தையே நடத்திட்டாளே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்ப மட்டும் நான் முடியாது அப்படின்னு சொன்னேன்னு வெச்சுக்கோ, அவங்க நேரா போய் என் பசங்க கிட்ட தான் மூக்க சிந்திக்கிட்டு நிப்பாங்க. என் பசங்க என்ன தப்பா நினைச்சுப்பானுங்க. அதான் இப்போதைக்கு சரின்னு சொல்லி அவங்க வாயை அடிச்சு வச்சிருக்கேன். அதான் நான் பார்த்தேன். நானே ஒரு நிமிஷம் குழம்பி போயிட்டேக்கா. என்னடா அக்கா பொசுக்குன்னு சரின்னு சொல்லிருச்சேன்னு. அப்பாடா, இப்பதாக்கா எனக்கு நிம்மதியா இருக்குது. எப்படியும் இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு பிரம்மாண்டமா செலவு பண்ணி காசை வேஸ்ட் பண்ணி நிச்சயத்தை நடத்தணும்? அதான் சிம்பிளா கோவில்ல காதும் காது வச்ச மாதிரி நடத்திடலான்னு சொல்லிட்டேன். அடேங்க அப்பா, என்ன மூளைக்கா உனக்கு. உனக்கு இருக்கிற மூளையில எனக்கு ஒரு 50% இருந்தா கூட நான் எங்கேயோ போயிருப்பேக்கா, எங்கேயோ போயிருப்பேன். நாம முடிஞ்ச அளவுக்கு இந்த நிச்சயத்தை நடக்க விடக்கூடாது. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஐயோ, சபாஷ். எப்படி அங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு இந்த பக்கம் நிச்சயதார்த்தத்தை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? எங்க அப்பா கேட்ட உடனே நீங்க சம்மதம் சொல்லும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இல்லையே, இவங்க இப்படியெல்லாம் இறங்கி வர ஆள் கிடையாதேன்னு யோசிச்சேன். அதான் உடனே கிளம்பி இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது தாங்கள் இறங்கி வரவில்லை, மீண்டும் முருங்க மரத்தில் ஏறி இருக்கிறீர்கள் என்று. ஏமா என்ன நீ என்னமா பேசிட்டு இருக்கிற? சித்தப்பு, உங்க வால்யூமை கொஞ்சம் இருக்க முடியுமா? நீங்க திருந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, மூர்த்தி இன்னும் ஜெயில தான் இருக்கான். அவனும் அவன் பொண்டாட்டியும் நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவங்கள வச்சே உங்க ரெண்டு பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பி கம்பி என்ன வைப்பேன். நீங்க ஜெயிலுக்கு போனா உங்க ஸ்டேட்டஸ்க்கு எந்த அவமானமும் வராதா? இத பாரு, நீங்க எதுவுமே பேசக்கூடாது. நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பிளான் பண்ணீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வரட்டா சித்தப்பு? பாய். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், அண்ணனுங்க மேல அவ்ளோ மரியாதை வச்சிருக்கேன்ல, எதுக்கு நிச்சயதார்த்தத்துல இவ்ளோ டிராமா பண்ண? நான் என்ன டிராமா பண்ண? ஏய், ஜெயில இருந்து சேதுவும் சுபாஷும் வராங்கன்னு தான் வீட்டை அலங்காரம் பண்ணிருக்கோன்னு சொல்லி எங்களை நம்ப வச்சு ஏமாத்துனது உனக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாது. அது அவங்க தப்பு இல்ல, ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏய், உன் மன்னிப்பெல்லாம் யாருக்கடி வேணும்? ஸ்பை கேம் வச்சு சேதுவையும் சுபாஷையும் உள்ள அனுப்புனது யாரு? சத்யா ஸ்பை கேம் வச்சது மீராவுக்கு தெரியுமா தெரியாதா? மீராக்காவுக்கு தெரியாது. தெரியும். பாத்தீங்களா? தெரியுமா? ஆமா தெரியும். அப்போ இந்த அண்ணன் பாசம்லாம் எங்க போச்சு? மீராக்கா என்ன இதெல்லாம்?
உங்களுக்கு தெரியாத விஷயத்தை எல்லாம் ஏன் தெரியும்னு சொல்லுதியா? இங்க பாருங்க, இது முழுக்க முழுக்க துரை அங்கிள் போட்ட பிளான். மீராக்காவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், நான் உன்கிட்ட கேட்கல, இவ கிட்ட கேக்குறேன். நீ எதுக்கு சும்மா நடுவுல நுழையிற? நான் தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்கேன், அதனால தான் பேசுறேன். அண்ணா, நடந்ததை பேசி எதுவுமே நடக்க போறதில்ல. கல்யாண பத்திரிக்கைய உங்க கையால சாமி கிட்ட வச்சு கொடுங்க. நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையானதுன்னு, அதுல எந்த நடிப்பும் இல்ல. ஏய், நீ 4 வார்த்தை உருகுற மாதிரி பேசி அழுதா நாங்க அப்படியே அதை நம்பிடணுமா? போடி, உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. மீரா, போயிடு. உன்னை பார்க்க பார்க்க நானும் சுபாஷும் ஜெயில பட்ட கஷ்டம் தான் ஞாபகம் வருது. உங்களை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? கால் நடக்க முடியாத சூர்யாவை போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போனாங்கல்ல, அதுதான் ஞாபகம் வருது. ஏய், நீ போக போறியா இல்லையா? டேய், சொல்றது காதுல விழல. போ. அக்கா, நீங்க வாங்கக்கா. இவங்க இல்லைனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். யாரு வந்தாலும் வரலனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். மணமகன் சத்யன், மணமகள் மீரா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க இது? அர்ச்சனாக்கா பாடிக்கிட்டு இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குமே பைத்தியம் பிடிச்சிருச்சா? அர்ச்சனா ஆண்டி, அற்புதம், பிரமாதம், அசத்திட்டீங்க. கையை எடுக்குங்க. டென்ஷன்ல கும்பிட்டுட்டேன். இங்க வாங்கக்கா. ஏய் சீதா, மகா, இது அர்ச்சனா ஆண்டி, என்ன பாடுறத பாதியில நிறுத்திட்டிய? எவ்வளோ அழகா பாடுதிய. இந்த குடும்பத்துல பொறுப்பான மருமக நீங்க தான். மகா, சாமி கும்பிடு. ஆஹா, இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. எதுக்காக இவனை அனுப்பாம வீட்லயே வச்சிட்டு இருக்க? இப்ப அதுவா முக்கியம்? அதானே சேது மாமா, அது என்ன ரொம்ப முக்கியமா? அர்ச்சனா ஆண்டி, நீங்க வேண்டுங்க. கண்டிப்பா வேண்டணுமா? ஆமா, வேண்டிதானே ஆகணும். கடவுளே, மீரா சத்யனோட கல்யாணத்தை எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நீதான் நடத்தி கொடுக்கணும். போதுமா சீதா? மீராக்கா, உங்க காதுல விழுந்துச்சு? ஆஹா, எனக்கு கேட்கவே இல்ல. பாஸ், உங்களுக்கு? சுத்தமா கேட்கல. டாடி, உங்களுக்கு கேட்டுச்சா? அதான் வாயை திறந்து வேண்டவே இல்லையா? ஐயோ, அப்புறம் எப்படி கேட்கும்? அர்ச்சனா ஆண்டி, ஏற்கனவே உங்களுக்கு சின்ன வாயே. நீங்க நல்லா வாயை திறந்து கத்தி வேணாதே சாமிக்கு கேக்கும். அதுவும் இல்லாம இந்த காத்து, கருப்பு, பில்லி, சூனியம் இது ஏதாவது இருந்தா கூட பிச்சுக்கிட்டு ஓடிரும். என்ன அர்ச்சனா ஆண்டி, பொம்மை மாதிரி நிக்குதுயே? காதுக்குள்ள
ஊசிய குத்துற மாதிரி சுளீர்னு கத்தி வேண்டுங்க. வேண்டேன் வேண்டேன். ஆரம்பிங்க. நீங்க வேண்டுற சத்தத்துல சும்மா மண்டை ஓடெல்லாம் தெரிக்கணும். கடவுளே, மீரா சத்யனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். முருகா 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 முருகா. சூப்பர் ஆண்டி, சூப்பர். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன சீதா, இப்பதான் உன் முகத்துல பழைய சிரிப்பு வருது. அப்புறம் இருக்காதா? புள்ளைய காணோனதும் எங்க போயிருப்பானோ என்ன பண்ணுவானோன்னு நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? தலைவர் எங்க இருந்தார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த ஆதரவற்றோர் இல்லத்துக்கே போயிட்டாரு. அங்க போய் பிடிச்சிட்டு வர்றேன் இப்ப. ஏண்டா தங்க அங்கெல்லாம் போனேன்? நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கேளு, நல்லா கேளு. நான் பேசினா என்னையே கலாய்க்கிறான். அப்படியா? சூப்பர்ல சக்தி. இவரை கலாய்க்க வாச்சும் இனிமே நீ வீட்ல தாண்டா இருக்கணும். ஓகே பாட்டி. ஏய், என்ன இது? டக்குனு இவன் கூட சேர்ந்துட்ட? ஆமா, சேர்ந்துக்குவோம். எப்படி இருக்கு எங்க கூட்டணி? பிரமாதம் போ. ஏண்டா சக்தி, கொஞ்சம் முன்னாடி வீட்டுக்கே வரமாட்டேன் இங்கேயே இருக்க போறேன்னு என்ன எப்படி எல்லாம் பேச வச்ச? இப்ப என்னடா என்னைய கழட்டி விட்டுட்டு அந்த பக்கம் கூட்டணி சேர்ந்துட்ட? தாத்தா, பாட்டியோட மனசுல இடம் பிடிச்சாதான் வீட்ல நல்ல சோறு போடுவாங்க. டேய், இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, இது கூட தெரியல? ஆமா, உங்களுக்கு தெரியாதது அவனுக்காச்சும் தெரிஞ்சிருக்கேன். ஓ, அப்படி போகுதா கதை? டேய், வச்சுக்கிறேன்டா உன்னை. டேய், என்னடா திடீர்னு மோப்பனாய் மாதிரி மாறிட்ட? இல்ல தாத்தா, நல்லா பச்சரிசிய வேக வச்சு அதுல நிறைய நெய் ஊத்தி நாட்டு சக்கரைய போட்டு கொஞ்சோண்டு ஏலக்காயை தட்டி போட்டு அடுப்பை விட்டு இறக்கியதும் அப்படியே முந்திரி பருப்பு போட்டு அருமையா சக்கரை பொங்கலை செஞ்சு அப்படியே அதை சுட சுட ஒரு கிண்ணத்துல எடுத்தா அந்த நெய் வாசனையும் வெள்ளப்பாகு வாசனையும் கலந்து ஒரு மனம் வரும்ல, அது வருது தாத்தா. ஓ, அது ஒண்ணும் இல்லங்க, கோவில்ல பிரசாதம் தராங்கன்னு நினைக்கிறேன். வேணும்னா போய் வாங்கிக்கடா, போடா. ஓகே பாட்டி. அதை விட வேற என்ன வேலை இருக்கு? இருங்க, வந்துடுறேன். அப்பாடா, நல்ல வேளைங்க. எப்படியோ போய் அவனை தேடி கண்டுபிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களே. இல்லனா என்னால நிம்மதியா இருந்திருக்கவே முடியாதுங்க. ஏதோ ஒரு கணக்குல தான் போனேன். நான் நினைச்ச மாதிரியே அங்கதான் இருந்தான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இனிமே யார் மேலேயும் இறக்கம் காட்டுறதா இல்ல. எனக்கு எல்லாரை விடவும் என் பேரன் சக்தி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன, ஏன் பேரன் அழுத்தி சொல்றீங்க? ஆமா சீதா, அவன் நம்ம பேரன் தான். ஆமாங்க, எனக்கும் பேரன் தான். அவன் வாய் நிறைய தாத்தா பாட்டின்னு கூப்பிடும் போதே நாமளும் அவனை பேரன் நினைச்சுதானே பழகணும். சீதா,
நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நிஜமாவே அவன் நம்மளோட பேரன். என்னங்க சொல்றீங்க? ஆமா சீதா, காவ்யா, கண்மணி, விஜய், நிலா எல்லாரும் எப்படி நம்ம பேர பசங்களோ அதே மாதிரி தான் சக்தியும் நம்ம பேர புள்ள. இல்லங்க, நீங்க சொல்றது இப்பவும் எனக்கு தெளிவா புரியல. சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். பிரியாவுக்கு பிறந்த பையன் தான் சார் இவன். பாருங்க சார். ஆமா சீதா, சக்தி வேற யாரும் இல்ல, நம்ம ரவிக்கும் பிரியாவுக்கும் பிறந்த பையன் தான். சக்தி சக்தி நம்ம பேரனா? நம்ம சொந்த பேரனா? ஆமா. இப்படிங்க இது என்னால நம்பவே முடியலங்க. அவன் எதுக்கு அந்த டீ கடையில போய் வேலை செய்யணும்? நான் எதுக்கு அங்க டீ குடிக்க போகணும்? அந்த நேரம் பார்த்து அந்த ஓனருக்கும் சக்திக்கு ஏன் பிரச்சனை நடக்கணும்? நான் நடுவுல பூந்து அந்த ஓனரை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போய் இவனை நான் எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? எல்லாமே ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு. ஆமாங்க, இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கும்போது எப்படிங்க இவன் கரெக்டா உங்ககிட்ட வந்து சேர்ந்தா? தெரியல சீதா, ஏதோ ஆண்டவனோட அருள் தான் எடுத்துக்கணும் நம்ம. என்னங்க, சரி, கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு எடுத்துக்குவோம். இவன் வீட்டை விட்டு போனதுனால நீங்க தேடி போனப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லனா இதுவும் தெரிஞ்சிருக்காதுல்ல? ஆமா சீதா, நீ சொல்றதும் உண்மைதான். அது இருக்கட்டும்ங்க, பிரசவத்துல பிரியா தவறிட்டா சரி, அவங்க அப்பா நல்லா தானே இருந்தாரு. அவர் எதுக்கு இவனை கொண்டு போய் ஆதரவற்றோர் இல்லத்துல விடணும்? அவரால வளர்க்க முடியலனா நம்ம கிட்டயாச்சும் கொண்டு வந்து விட்டுருக்கலாமே. அவ்வளவுதான் அந்த ஆளோட தகுதி. அதை தவிர இதுல யார போய் நொந்துக்கிறது சொல்லு? இங்க நாம பெத்தது சரியில்லை. வீட்டுல கட்டின பொண்டாட்டி உமா இருக்கும்போது இவன் போய் அந்த பிரியா கூட ஊரை சுத்தினான். இன்னைக்கு குழந்தை வரைக்கும் போய் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு. எல்லாம் சரிதாங்க, பெரியவங்க பிரச்சனையை நம்ம யோசிக்கலாம். அதுக்காக குழந்தைய கொண்டு போய் அந்த இடத்துல விடுறதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். தெரியும் சார், அத பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். என்ன? நீங்க எந்த ஸ்கூல்ல சார் படிச்சீங்க? நாங்க படிக்கும்போது ஏதுமா இந்த மாதிரி ஸ்கூல்? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். உங்க அப்பா அம்மா? அவங்க எல்லாம் கூலி வேலை செய்யறவங்க, படிச்சதில்ல. நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இன்னைக்கு படிக்க வர பல பேருக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷன். என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியுமே. சோஷியல் மீடியால ராமச்சந்திரமூர்த்தின்னு போட்டாலே என்னோட மோட்டிவேட் ஸ்பீச் தான் குவியும். குவியுதே, அதெல்லாம் பார்த்துட்டு தானே இங்க வந்திருக்கோம். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இல்ல, பேரண்ட்ஸுக்கு பரீட்சை வச்சு அவங்க இந்த பரீட்சையில பாஸ் பண்ணாதான் பசங்களுக்கு சீட்டுன்னு அந்த காலத்துல சட்டம் போட்டிருந்தா நீங்க படிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்களா? என்னமா கேட்ட? இல்ல சார், உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி பரீட்சை வச்சிருந்தா நீங்க படிச்சிருக்க முடியுமான்னு கேட்டேன். படிக்காத பேரண்ட்ஸ்க்கு பிறந்த நீங்களே இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கும் போது அதே வாய்ப்பை நீங்க ஏன் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க மாட்டீங்க? இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் ரெடி பண்ணோம். அத ஒரு கரஸ்பாண்டா என்னால கூட மாத்த முடியாது. அந்த காலமும் இந்த காலமும் ஒண்ணு இல்லை, எல்லாம் மாறிடுச்சுல. மாறிடுச்சு சார், ஆனா ஏழை பணக்காரங்கன்ற பேதம் மட்டும் இன்னும் மாறல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்கூல் வரைக்கும் ஏழைங்களுக்கு ஒரு கோட்டா, பணக்காரங்களுக்கு ஒரு தனி கோட்டா. கீழே இருந்து மேல வந்த நீங்களே அதை மாத்த முயற்சி பண்ணாம இருந்தா எப்படி சார்? கை தட்டுங்க, கை தட்டுங்க. இங்க பாருங்க,
இந்த ஸ்கூலை நடத்துறதுனா சும்மா இல்ல, அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்கணும், அவ்வளவு செலவு இருக்கு. சரிங்க சார், அப்படியே பார்த்தாலும் நீங்க பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீட்டுன்னு சொல்லணும். பேரண்ட்ஸ் படிச்சிருந்தாதான் சீட்டுன்னு சொன்னா எப்படி சார்? ஏன் படிக்காதவங்க கிட்ட பணம் இருக்காதா? அவங்கெல்லாம் முன்னேறி இருக்க மாட்டாங்களா? தீண்டாமைய ஒழிக்கதான் சார் படிப்பே. ஆனா நீங்க அந்த படிப்பை வச்சே ஒரு புதுவிதமான தீண்டாமைய உருவாக்குறீங்களே சார், இது நியாயமா? இல்லம்மா, எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதுதானே? சரிங்க சார், அப்படியே வச்சுப்போம். இது உங்க ஸ்கூலு, உங்க ரூல்ஸ், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு ஸ்கூல் நடத்தணும்னா அதுக்குன்னு கவர்மெண்ட் ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்கே, அது தெரியுமா? தெரியுமே. அதெல்லாம் நீங்க சரியா ஃபாலோ பண்றீங்களா? பண்றோமே. அப்படியா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். இதுல யோசிக்க ஒண்ணும் இல்ல, எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றோம். இந்த ஸ்கூல்ல மொத்தம் 4000 ஸ்டூடெண்ட்ஸ் மேல படிக்கிறாங்க. அவங்களுக்கு மினிமம் 200 டாய்லெட் ஆவது இருக்கணும். உங்க ஸ்கூல்ல எத்தனை இருக்கு சார்? நான் சொல்றேன், மொத்தம் 55 டாய்லெட் தான் இருக்கு. அதுல 10 பூட்டி இருக்கு, மிச்சம் இருக்கிறதும் சுத்தமாவே இல்ல சார். அப்படியெல்லாம் இருக்காது. அப்படிதான் இருக்கு. நீங்க வேணா நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் போய் செக் பண்ணி பாருங்க. ஆனா எல்லாத்துக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.